ஹலோ ஹாய். இப்போ இது பார்க்கவே நமக்கு நல்லா டெம்ப்டிங்காக இருக்காங்க. சூப்பராக. இது என்ன காயின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, பலாக்கா. இப்போ சீசனில் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. பலாக்கா வறுவல் தான் இன்றைக்கி ரெசிப்பியில் பார்க்க போகிறோம். வாங்க, பலாக்கா வறுவல் தான் பண்ண போகிறேன். ஆனால் அது கொஞ்சம் வறுத்து அறுத்து பண்ணுவேன். எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி பலாக்கா வறுவல் தான் பார்க்க போகிறோம். நேற்று பாவக்காய் வறுவல் பார்த்தோம், இன்றைக்கி பலாக்கா வறுவல் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த பலாக்கா வறுவலுக்கு நம்ம மசாலாலாம் வறுத்து அரைச்சி பொடி பண்ணி பண்ண போகிறோங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் டேஸ்ட்டு. எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பலாக்காவை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பலாக்காயில் கொஞ்சம் உப்பு மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. குக்கரில் கூட வைக்கலாம். நான் நார்மலாக தான் வேக வைக்கிறேன். உப்பு மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். மசாலா போட்டு தான் நம்ம இது வதக்க போகிறோம். அப்படி வறுத்தா தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் மிளகாப்பொடி மல்லிப்பொடி போட்டு வறுக்கிறத விட கொஞ்சம் மசாலா, மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி தேங்காயும் அது கூட சேர்த்து தேங்காயும் போட்டு வறுத்து அரைச்சி பொடி பண்ணி தான் சேர்த்து பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அந்த மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வர மல்லி போட்டுக்கோங்க. வர மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, அந்த பிரிஞ்சி இலை, அப்புறம் அந்த சிகப்பு மிளகாய் அண்டு தேங்காய். இது எல்லாம் பாருங்கள், நான் ஒவ்வொன்றா வரிசையாக வைக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் நேற்று ஷார்ட்ஸில் போட்டேன் நான். இது ஃபுல் வீடியோ. ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இதுலேயும் பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பலாக்கா அப்படியே மட்டன் சாப்பிட்ற மாதிரி மட்டன் ஃப்ளேவர்லேயே இருக்கும். வெஜிடேரியன்காரவங்களுக்கெலாம் மட்டன் சாப்பிட்ற அந்த ஒரு டெம்ப்டிங்காக இருந்துச்சுன்னா இதை சாப்பிட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வறுத்து அரைக்க போகிறோங்க. வித்தவுட் ஆயிலில் தான் வறுக்க போகிறோம். ஆயிலெலாம் சேர்க்க வேணாம். வெறும் கடாயில் போட்டு ரோஸ்ட்டு பண்ண வேண்டியதான். 1 by 1 சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம வறுக்க வேண்டியதான். என்னென்ன போடுறேன்னு பார்த்துக்கோங்க. வர மல்லி, மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, மிளகாய் வத்தல், லாஸ்ட்டில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். இது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்தோன்னே ஒரு 4-5 பல் தேங்காயும் கூட நம்ம நிறைய சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா இதுவே நல்ல ஒரு மசாலா ஃப்ளேவர் கிடைக்கும். தேங்காய் ஒரு பத்தை சொல்லுவோங்களா, அதில் ஆஃப் போட்டால் போதும். தேங்காய் ரொம்ப தேவைப்படுறதில்ல. இது ஆஃப் பத்தை போட்டு அதையும் நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். பொடி பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு நம்ம வறுவல் பண்ணுவோம். இப்போ தேங்காயும் சேர்த்துட்டு தேங்காயும் இது கூட சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டுங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுக்க போகிறோம். வறுக்கிறதுக்கு திருப்பி ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மல் குக்கிங் சேர்க்குற ஆயில் சேர்த்துட்டு இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு மட்டும் போட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டு கொஞ்சம் நச்சு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். அதையும் போட்டுட்டு வேக வச்ச பலாக்காயை நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். பூண்டும் இஞ்சி பூண்டும் நச்சு போட்டுக்கோங்க. இப்போ நான் பூண்டு சேர்க்க போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு நசுக்கி போட்டுட்டு தக்காளி சேர்த்துட்டு வேக வச்ச பலாக்காயை போட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. போட்டு அது கூட அதுக்கப்புறம் அது வேகிறதுக்கும் அந்த மசாலாவோடு சேர்த்து வேகிறதுக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம்னா அந்த மிளகாப்பொடி, அந்த மல்லிப்பொடி எல்லாம் சேர்ந்து அந்த பலாக்காயோடு சேர்த்து மிக்ஸ் ஆகி வந்துடும். அப்புறம் நம்ம அந்த பொடி லாஸ்ட்டில் தான் அந்த பொடியை சேர்த்து இறக்க போகிறோம். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்போ பலாக்காயை சேர்த்தாச்சு. இப்போ மஞ்சள்தூள் போடுறேன் நான். மஞ்சள்தூள், உப்பு நம்ம போட்டு வேக வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க. அதில் ஆனால் அவ்வளோவா உப்பு இருக்காது. நம்ம அந்த தண்ணியை தான் நம்ம ட்ரைன் பண்ணிட்டோமே, அதனால் அவ்வளோ இருக்காது. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லபடி வெந்துடும். வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. அந்த கரண்டி வச்சு குத்துனீங்கன்னா நமக்கு தெரியும் நல்லா வெந்துடும். இருந்தாலும் அந்த மிளகாப்பொடி மல்லிப்பொடியோடு அந்த பலாக்கா செய்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் ஊற்றினா போதும். ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா அப்புறம் அந்த மசாலாவோட சேர்ந்துடும். சேர்ந்த பின்னாடி அதுக்குள்ளே நம்ம அந்த பொடியை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டோம்னா, மிக்சியில் அரைக்க எவ்வளோ நேரம் ஆகுது? 2 செகண்டு கூட ஆகாது.
ஆனாலும் 5 நிமிஷம் ஆகட்டும் அது வேகிறதுக்கு. இந்த அரைச்சாச்சு. இந்த பொடி இவ்வளோ வந்திருக்குங்க. இந்த பொடி நிறையாவே வந்திருக்கு. ஆனால் இவ்வளோ நம்ம போட போகிறதில்ல. ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து கூட நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம என்ன பொரியல் பண்ணுறோம், ஒரு உருளைக்கிழங்கு பொரியல், எத்தனை நாள் இவ்வளோ இது எனக்கு நிறையாவே இருக்குது. அடுத்த நாள் உருளைக்கிழங்கு பொரியலுக்கோ இல்லை வெண்டைக்காய் பொரியல் எதில் வேணாலும் இது சேர்த்துக்கலாம். இது என்ன ஸ்மெல்லுக்கு ஜீரகம் இது தானே, அந்த ஃப்ளேவருக்காக தானே நம்ம பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ளேவர் எந்த பொரியல் கூட்டு எதில் வேணாலும் இங்கே சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நமக்கு பலாக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகேங்க, பாய்ங்க.